கேட்ட ராகு வந்து, "நீ எப்படி இந்த டைம்ல வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு, "கூட யார் வந்திருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்ல நான் நடந்து தனியா தான் வந்தேன். உங்க ஞாபகம் வந்துச்சு அப்படியே வந்தேன்." அப்படின்னு. "இப்படிலாமா வருது அபி? இந்த டைம்ல அதுவும் தனியா வந்திருக்க?" அப்படின்னோனே, "அப்ப எப்படி போப்போற? நடந்து தான் போப்போறேன். ஏன் அபி இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "வேற என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலங்க. ஆனா உங்கள நான் வெளிய எடுக்காம விடவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து கிளம்புறாங்க. அடுத்து அபி ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. இங்க வந்து ஆகாஷ் வந்து, "நீங்க கவலைப்படாத அபி, எப்படியாவது நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கலான்றாரு." இங்க மனசு கஷ்டப்பட்டு அபி நடந்து வந்துட்டு இருக்கும்போது கரெக்ட்டா அந்த டைம்ல அங்க பார்க்குறாங்க ஒரு ஆள. ஒரு ஆள் வந்து சொல்றாரு, "இந்த மாரி உங்களோட ஜுவல்ஸ் கீழ விழுந்துச்சு பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அத எடுக்க போறாங்க. பார்த்தா மித்ரன். மித்ரன் பார்த்து அதிர்ச்சி அடைறாரு. மித்ரன் வந்து, "ஐய்யய்யோ! இந்த பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டேன் அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு வண்டி எடுத்துன்னு ஓடி போயிறாரு. வண்டி நம்பர் அபி நோட் பண்றாங்க. அந்த வண்டி நம்பர் எடுத்துன்னு ஆகாஷ் கிட்ட குடுக்குறாங்க. ஆகாஷ் அந்த வண்டி நம்பர் வச்சு அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. கரெக்ட்டா ஆகாஷும் மித்ரனும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. நேரா போயிட்டு வந்து மித்ரன வந்து கேட்குறாங்க, "எவ்வளோ தைரியம் தான் இந்த மாரி வேலைலாம் பண்ணியிருப்ப?" நான் ஒண்ணும் பண்ணல." அப்படின்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. உடனே வந்து, இவ்வளவும் பண்ணிட்டு பண்ணலன்னு சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்டுட்டு இருக்காரு. உடனே வந்து செம்மையா கோவம் வந்தது அபிக்கு. உடனே பலார்ன்னு வர விடுறாங்க. "எவ்வளோ தைரியமா இருந்தா இந்த மாரி வார்த்தைய சொல்வ? உன்னால அவரு உள்ள இருக்காருடா. உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்? இந்த மாரி ஒரு கம்பெனிய ஏமாத்த சொல்லி யார்றா உனக்கு சொல்லிக் குடுத்தது? உண்மைய சொல்லு. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? உண்மைய சொல்ல போறியா இப்ப இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அபி நல்லா வச்சு வாங்குறாங்க. அவரு வந்து உண்மைய சொல்ல மாட்டாரு. "ஓ! உண்மைய சொல்ல மாட்டியா? உன்ன இரு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு." அப்படின்னு. "இங்க வாங்க. முதல்ல இந்த ஆள சேர்ல கட்டி போடுங்க." அப்படின்னோனே, உடனே ஆகாஷ் வந்து சேர்ல கட்டி போடுறாரு. "அபி நீ என்ன பண்ண போற? இப்ப எப்படி உண்மைய வெளிய வாங்குறேன்னு மட்டும் பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு மிளகா பொடி இங்க இருக்குல்ல, மிளகா பொடி உள்ளேருந்து எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து "இப்ப இந்த மிளகா பொடிய எங்கெல்லாம் நான் போட போறேன் தெரியுமா? உனக்கு அப்படியே பத்திக்கு நீ எரியணும். அப்புறம் அப்புறம் எப்படி நீ வந்து சொல்லாம இருப்ப? பார்க்கலாமா?" அப்படின்னு சொன்னோனே, "என்னது மிளகா பொடி போட போறீங்களா?" "ஆமா." "இரு போடவான்னு சொல்லிட்டு கண்ல போட போறாங்க. ஐய்யய்யோ! போடாதம்மா." அப்படின்னோனே, "ஆமாம்மா நான் அதாம்மா எல்லாமே பண்ணேன். நான் ஒத்துக்கிறேன்." அப்படின்றாங்க. "நான் ஒத்துக்கினேன்லம்மா என்ன விட்டுரும்மா." அப்படின்னு. "அத எப்படி விட முடியும்? நீ மாத்தி சொன்னீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உடனே குட்டி பாஸ் இவன் சொல்றது எல்லாமே வந்து அப்படியே வீடியோவா எடுங்க. அப்பதான் நம்மளுக்கு வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு சொல்லு இப்போ உண்மைய." "ஆமா நான் தான் வேணும்னே வந்து போயிட்டு அவர மாட்டி விட போறேன். நான் தான் அந்த பட்டன குடுத்தேன். நான் தான் எல்லாமே பண்ணேன்." அப்படி சொல்றாரு. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இப்ப ரெக்கார்ட் பண்ணியாச்சு. மரியாதை வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லிட்டு இழுத்துட்டு போறாங்க. இங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு, "இங்க பாருங்க எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இவன் தான் எங்களுக்கு ஆர்டர் குடுத்தான். அவன் வந்து ஸ்டேட்மெண்ட்டா குடுத்த வாக்குமூலமும் எங்ககிட்ட இருக்கு. இந்தாங்க." அப்படி சொல்லிட்டு குடுக்குறாங்க போலீஸ் கிட்ட. போலீஸ் வந்து, "இதெல்லாம் என்னது?" அப்படின்னு. "என்னதா? இந்த ஆள் தான் எல்லாத்துக்கும் காரணம். நீங்க ஒரு ஆள் கூட்டின்னு வந்துட்டு இவன் தான் காரணம் சொன்னா நாங்க ஒத்துக்க முடியுமா? அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? என்ன இது அநியாயமா இருக்கு? அந்த ஆள் தான் பண்ணான் சொல்றான். அவனே ஒத்துக்கிறான். அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போ வேணும்னே தான் எல்லாம் பண்றீங்களா? உங்கள சும்மாவே விட மாட்டேன். அதெல்லாம் முடியாது. இவன ஒப்படைச்சிட்டீங்களா? இதுவும் நிறுத்திக்கங்க. நாங்க பார்த்துக்குறோம். அதுக்காக ராகவ இப்ப நான் ரிலீஸ்லாம் பண்ண முடியாது. ராகவ் மேல நாங்க கேஸ் போடுறோம்." "அது எப்படி நீங்க போட முடியும்? ஒருத்தன் குற்றவாளியா இருந்தா தானே அவன் மேல கேஸ் போட்டு எடுத்துன்னு போயிட்டு கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுவீங்க. ஆனா குற்றவாளி இல்லாதவன எடுத்துன்னு போயிட்டு எப்படிப்பா நீங்க வந்து கோர்ட்ல ஒப்படைப்பீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு. "அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. வேலைய பாருங்க." அப்படின்னு சொல்றாங்க. செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே அபி, அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல போய் உட்காந்துடுறாங்க. நீங்க வந்து அவர வந்து ரிலீஸ் பண்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் நகரவே மாட்டேன்றாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்ன அபி இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. "அதெல்லாம் தெரியாது. அவர வெளிய விடுற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன்னு" சொல்லிட்டு போராட்டம் வந்து நடத்துறாங்க. அதெல்லாம் பார்த்து மீடியாஸ் எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. "என்ன மேடம் உங்களுக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னோனே, நீங்களே சொல்லுங்க. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. அவர் வந்து எந்த தப்புமே பண்ணல. அப்போ கூட அவர உள்ள வச்சிருப்பாங்களாம். அவர வெளிய விட மாட்டாங்களாம். ஏன்னா வேணும்னு பண்றாங்க. ஏன்னா உண்மையான குற்றவாளிய அவங்களும் கண்டுபிடிக்கல. நாங்க கண்டுபிடிச்சு ஒப்படைச்சிட்டோம். அப்புறம் உண்மையான குற்றவாளி கிடைச்சோனே அவர ரிலீஸ் பண்றதுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க?" அப்படி சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. உண்மையான கேள்வி மேடம். பார்த்தீங்கல்ல இந்த மாரி தான் நெறைய பேரு அப்பாவியா இருக்கிறவங்கள புடிச்சு உள்ள போட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்கள இந்த மாரி தான் கேஸ் போட்டு அவங்கள வெளிய விட விடாம பண்ணிடுறாங்க. இவர் பெரிய பிசினஸ் மேன் தான் இப்படிலாம் பண்றாங்க." அப்படி சொல்லிட்டு அபி சொல்றாங்க. அத கேட்டு வந்து உடனே வந்து பெரிய இஷ்யூ ஆக்கிடுறாங்க மீடியா. இத பார்த்த போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல. "என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணிச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ கேள்வி கேட்குறாங்க. இதோட முடியுது.